மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க நான் பார்க்குறேன். இப்ப கவனிங்க இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் ஒரு வளைகள் கேள்வி. மாணவர் குழுவினால் கவனை பயன்படுத்தி எனும் இலக்கினை நோக்கி ஏவப்பட்ட பந்து செல்லும் பாதை தொடர்பான தகவல் கீழே ஒரு 1 ஒரு 2 தரப்பட்டுள்ளது. சரியா? படங்களை நல்லா அவதானிக்கணும், கேள்வியை கிரகிக்கணும், என்ன சொல்ல வாராங்க அப்படின்றத வாசிக்கணும். சரியா? ஓகே. அப்ப இந்த மாதிரி சரியா? இந்த இடத்துல கவர்ல ஒரு பந்து இருக்கு. சரி, அந்த பந்த எரியிறாங்க. ஏன்னா எரியக்குள்ள அது இந்த மாதிரி ஒரு வளைவான பாதையில பயணிக்கும். அடுத்து சொல்லலாம் பாருங்க. ஒரு 3 பந்து செல்லும் பாதையானது ஆள்கூற்று தளத்தில் வரையப்பட்டது. பை 3 தளத்தில் உள்ள ஒரு அலகு 0.5 மீட்டரை குறிக்கின்றது. இதெல்லாம் கேள்வி செய்யறதுக்கு வேண்டிய தரவுகள். வர்க்கமூலம் 5 பெருமானம் 2.2. எல்லா விடையும் 2 தசமதானங்களில் தருக. எக்ஸாம்ல இதுல கவனமா இருக்கணும். ஃபைனல் எக்ஸாம்ல 2 தசம்னு கேட்டா நீங்க 2 தசம் தான் 3வது வரையும் பிரிச்சு 2ஆம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டி கொடுக்கணும். சரியா? கவனிங்க. ஒரு 3ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஆள்கூறுகளை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஏ பி சி டி இ எஃப் ஆகிய புள்ளிகள் ஆள்கூறு. சரியா? ஏட ஆள்கூறு. இதெல்லாம் எளிமையான கேள்வினா ஏட ஆள்கூறு. ஏ சர்வசம எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு 12. அடுத்து பீட ஆள்கூறு பி சர்வசம எக்ஸ் ஆள்கூறு 4 y ஆள்கூறு 15. அடுத்து சீட ஆள்கூறு சி சர்வசம எக்ஸ் ஆள்கூறு 6 y ஆள்கூறு 16. அடுத்து டி 8 15. அடுத்து இ எக்ஸ் ஆள்கூறு 10 y ஆள்கூறு 12. என்ன 10 y ஆள்கூறு 12. அடுத்து எஃப் எக்ஸ் ஆள்கூறு 12 y ஆள்கூறு 7. ஆள்கூறு 12 y ஆள்கூறு 7. சரியா? இதுதான் முதலாவது கேள்விய பதில். அடுத்து வினா 6A ஒன்றில் பெற்ற ஆள்கூறுகளின் அடிப்படையில் வலையில் சமச்சீரானதா? காரணம் தருக. சரியா? இந்த வலை சமச்சீரானதான்னு கேட்கிறாங்க, அதுக்குரிய காரணமும் கேட்கிறாங்க. சமச்சீர்னா இதுதானே சமச்சீர் அச்சு. அப்ப சரியா கவனிங்க. B, D ஆகிய புள்ளிகள் அதை எப்படி சொல்லலாம்? நீங்க சமச்சீர் அச்சிலிருந்து B, D ஆகிய புள்ளிகள் ஒரே தூரத்தில் உள்ளன. B, D ஆகிய புள்ளிகள் ஒரே தூரத்துல இருக்கு. அப்ப இந்த வலை சமச்சீரானது. அல்லது A, E ஆகிய புள்ளிகள் சமச்சீர் அச்சிலிருந்து ஒரே தூரத்தில் இருக்கு. அல்லது R, F ஆகிய புள்ளிகள் சமச்சீர் அச்சிலிருந்து ஒரே தூரத்தில் இருக்கு. பாருங்க, ஆறும் எஃப்பும் ஒரே தூரத்துல தானே இருக்கு, சமச்சீர் அச்சில இருக்கு. அதனால இந்த வலை சமச்சீரானது. காரணம் தான் சொன்னேன். அடுத்து கவனிங்க. 3. மேசை மட்டத்திலிருந்து மேசை மட்டம். அந்த படத்தை பாருங்க. இதர மேசை மட்டம். மேசை என்ன? அப்ப மேசை மட்டத்திலிருந்து அப்ப மேசை மட்டத்துல உள்ள புள்ளியை தான் அவங்க பாருங்க. அந்த படம் கவனமா இருக்குன்னா மேசை மட்டத்துல உள்ள ஒரு புள்ளி தான் ஜி. மேசை மட்டத்துல உள்ள ஒரு புள்ளி தானே ஜி. அந்த பாருங்க கொடுத்துட்டாங்க. இந்த இருக்கு மேசை மட்டத்துல உள்ள புள்ளி ஜி. அப்ப மேசை மட்டம் இங்க வரையிலும் பாருங்க, ஆள்கூற்று தளத்துல இதுதான் மேசை மட்டம் ஜிக்கு நேரா உள்ளது. அப்ப அதுல இருந்து பந்து சென்ற உயர்ந்தபட்ச உயரம் சீத்தனை உயர்ந்தபட்ச உயரம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. எத்தனை அலைகள்? 16. 16. ஆனா நீங்க 16 எழுதாம மேல தரவு சொல்லியிருக்காங்க பாருங்க.
இதுல தர ஒண்ணு இருக்கு, ஒரு அலகு 0.5. அப்போ ஒரு அலகு 0.5னா 16 அலகு எவ்வளவுன்னு காண 16 0.5 பெருக்கி போட 16 0.5 பெருக்குனா ஆன்சர் 8 மீட்டர். அடுத்து கவனிங்க, மேசை மட்டத்தில் பந்து கிடையாக சென்ற தூரம். மேசை மட்டத்துல பந்து கிடையாக சென்ற தூரம், அதை என்ன கேட்க வராங்க பாருங்க. எங்களுக்கு மிக மேசை மட்டம் என இந்த மட்டத்துல பந்து கிடையா எவ்வளவு தூரம் போயிருக்கு. மேலோட படத்தை மாதிரி பந்து எவ்வளவு தூரம் கிடையாது ஜி வரையும் போயிருக்கு மேசை மட்டத்துல. ஏன்னா கிடை தூரம் பாருங்க, ஜி வரையும் உள்ள கிடை தூரம் 14. ஒரு அலகு 0.5னா 14 அலகுக்கான 14 0.5 பெருக்குனீங்க, பெருக்குனா 7 மீட்டர். சரியா, பெருக்குனா 7 மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. வரைவு பி பகுதி, வரைவு வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி இருபடி சார்புக்கு அமைவான். இருபடி சார்புக்கு அமைய வரைவு உயர்வா இழிவா இதை பார்த்தாலே வேற. உயர்வு வலை தலைகீழ மத்த மாதிரி இந்த மாதிரி வந்திருந்தா தானே அது இழிவு. இது வந்து உயர்வு வலை. கேள்வியோட ரெண்டாவது, மூலகம் ஏ ஆனது நேர்பெருமானத்தையா அல்லது மறைப்பெருமானத்தையா எடுக்கும். நாங்க முதலே காய்ச்சோம். சரியா, உயர்வு வலையா இருந்தா எக்ஸ் வர்க்கத்தில குணகம் மறைப்பெருமானம். ஏன்னா பார்த்தோம் தானே. அப்ப மூலகம் ஏ அப்படின்றது பாருங்க எக்ஸ் வர்க்கத்தில குணகம் தானே. எக்ஸ் வர்க்கத்தில குணகம் நேர்பெருமானத்தையா மறைப்பெருமானத்தையா எடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆன்சர் மறைப்பெருமானம். அடுத்து மூலகம் சீட பெருமானம் என்ன சொல்லுங்க. சீன்றது வெட்டு துண்டு தானே. கவனிங்க, இந்த ஆர் அப்படின்ற ஆள்கூறு தானே இந்த வலை வையச்ச வெற்ற புள்ளி. ஆர்ட ஆள்கூறு பாருங்க, வையாள்கூறு 7 தானே. அப்ப தீக்குரிய ஆன்சர் 7. தீக்குரிய ஆன்சர் 7. அடுத்து நாலாவது பாருங்க, நாலாவது வரைவின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு சார்பாக சமன்பாடு ஒன்றை எளிய வடிவில் எழுத. திரும்பட்புள்ளியில ஆள்கூறு எழுதுவோம். ஆள்கூறு சார்பாக சமன்பாடுன்றது பொருத்தமில்ல. திரும்பட்புள்ளியில ஆள்கூறு எழுதுவோம். திரும்பட்புள்ளி சி தானே. இப்ப சீட ஆள்கூறு 6,14. 6,14. அது சார்பாக சமன்பாடு வைக்கணும். அது சார்பாக சமன்பாடுன்னா இப்படிதான். என்ன செய்யறேன்னு பாருங்க. y சமன் ax வர்க்கம் சக bx சக c. y சமன் ax வர்க்கம் சக bx சக c. அப்ப முதலா கேக்குறாங்க இந்த நாலாவது கேள்வியில திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு சார்பாக சமன்பாடு. திரும்பட்புள்ளின்ற சி தானே, அது சார்பான சமன்பாடு. அது சார்பான சமன்பாடுனா இந்த இதுல 6ஐயும் 16ஐயும் கொண்டாந்து பிரதியிட போறேன். 6ஐயும் 16ஐயும் என்ன செய்யற பிரதியிட. எக்ஸ் ஆள்கூறு 6, y ஆள்கூறு 16. அப்ப வைக்கு பதிலா 16 ஏ தர, எக்ஸுக்கு பதிலா 6, திரும்ப பி தர, திரும்பவும் எக்ஸுக்கு பதிலா 6 சி. நான் ஆல்ரெடி சொன்னேன் 7 தானே சீட பெருமானம் சொன்னேன். 16 சமன் 36 ஏ. 6 வர்க்கம் 36 தானே. 36 ஏ சக 6 பி சக 7. சக 7 இங்கிட்டு வர சக 7 தானே. இப்ப நான் இதை எழுதி கொண்டேன். 16ல இருந்து 7 கழிச்சா 9 சமன் 36 ஏ சக 6. இப்படிதான் அந்த சமன்பாடை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து என்ன கேட்கிறாங்க.
அஞ்சாவது கேள்வி. பந்து வீசப்படும் செல்லும் பாதையில் உள்ள புள்ளி ஜி சார்பாக, இந்த புள்ளி ஜி சார்பாக ஒரு சமன்பாடு. உங்களுக்கு ஜீட ஆள்கூறு பாருங்க, ஜீட ஆள்கூறு எக்ஸ் ஆள்கூறு 14, y ஆள்கூறு 0. அது சார்பா ஒரு சமன்பாடு எழுத போறேன். அது சார்பா ஒரு சமன்பாடு 14 சார்பாவும் 0 சார்பா. வைக்கு பதிலா 0 ஏ தர எக்ஸ் வந்து 14 தானே, அப்ப 14 வர்க்கம் பி தர திரும்ப எக்ஸுக்கு பதிலா 14 தர சிக்கு பதிலா 7. 14 வர்க்கம் 196 கே தக 14 பி தகை எழுதிட்டு வர சய 7. அப்ப சய 7 சமன் 196 ஏ தக 14 பி. இதை இன்னும் சுருக்கி எழுதுறேன். இதை 7ஆல சுருக்கலாம். சய 7ஆல சுருக்குங்க சய 196 7ஆல சுருக்கி பாருங்க 28ன்னு வரும். 14 பி 7ஆல சுருக்குங்க 2 பி. சரியா? நான் 2 சமன்பாடு எடுத்திருக்கேன். மேல உள்ள சமன்பாடையும் பாருங்க, இன்னும் சுருக்கி எழுதுறேன். 3ஆல சுருக்க 9 3ஆல சுருக்கு 3, 36 3ஆல சுருக்கு 12, 6 3ஆல சுருக்குங்க 2 பி. சரியா? இப்ப 2 சமன்பாடுகள் எடுத்துட்டேன். முதலாவது சமன்பாடு, இரண்டாவது. சரி பாருங்க, இதுக்கு முதல் செஞ்ச கிளாஸ்ல சரியா எங்களுக்கு வலை கொடுக்கல, சமன்பாடு கொடுத்துட்டு அதுல இருந்து வலையில கேள்விகள் கேட்டுட்டு போறோம். இங்க வலை கொடுத்துட்டு சமன்பாடையே கேட்கிறாங்கன்னா என்ன சமன்பாடுன்னு தெரியாது. நான் ஏ தெரியா, பி தெரியா, சி தெரியா, அதுகளை காணணுமா இருந்தா கவனிங்க என்ன ட்ரிக்னு சொல்லி இப்போ ஒரு படிமுறையா கேட்டு போறாங்க. எங்களுக்கு தெரியணும் இத்தனை வலை. இப்ப இந்த வலையில உள்ள ஏதாவது ஒரு 2 3 ஆள்கூரை கொண்டாந்து பிரதியிட பாருங்க. 2 ஆள்கூரை பிரதிட்டு 2 ஆள்கூரை பிரதிட்டு 2 சமன்பாடு எடுத்திருக்கேன். அந்த வலையில உள்ள 2 ஆள்கூறா இருக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க சி எடுங்க ஜி எடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி இல்லாட்டி நாங்க ஏதாவது 2 ஆள்கூரை எடுத்து ஏயையும் பியையும் காண போறோம். ஏதாவது 2 ஆள்கூரை எடுத்து காணும். சரியா? அததான் கேக்குறாங்க. 6ஆவதாக வினா 6B3 4 5 பெற்ற பெருமானம் மற்றும் சமன்பாடுகளின் அடிப்படையில் ஏயையும் பியையும் காணவாம். ஏயையும் பியையும் காணவாம். காண போறேன். நான் அந்த 2 சமன்பாடை நீங்க எழுதி கொள்றேன். முதலாவது சமன்பாடு 3 சமன் 12A சக 2. முதலாவது. இரண்டாவது சமன்பாடு -1 சமன் 28A சக 2. இரண்டாவது சமன்பாடு. அப்போ ஒருங்கமை சமன்பாடு தீர்க்க போறோம். ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கு முதலாம் சமன்பாடுல இருந்து 2ஆம் சமன்பாட்டை கழிப்போம். 3 சய சயோ 12A இருந்து 28A கழிங்க -16A. 2Bயை கழிச்சா அது வெட்டுப்பட்டு போயிடும். அப்ப 4 சமன் -16A. ஆகவே A சமன் 4×-14, அதாவது -1/4 அல்லது -0.25 போட்டாலும் சரி, அல்லது -0.15 போட்டாலும் சரி, 0.25 போட்டாலும் சரி. இப்ப பாருங்க பிய காண போறோம். அப்ப பிய காண்றதுக்கு நான் என்ன செய்யறேனாக இருந்தா அந்த 2 ஒருங்கமை சமன்பாடு இருக்குதானே, அதுல ஒரு சமன்பாடுல கொண்டு போயிட்டு ஏக்கு பதிலா இங்க கண்ட ஆன்சரை பிரதியிட. ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறது ஓரளவுல படிச்சிருப்பீங்களே. அப்ப கவனிங்க, நான் இந்த முதலாவது சமன்பாடு எடுக்கிறேன். முதலாவது
12 சமன் 12 தர ஏக்கு பதிலாக நான் போட்டுருவேனே -1/4 சக 2. அப்ப 3 சமன் இதை பெருக்க 12 -1/4 பெருக்க -3 சக 2. சக 3 இங்கிட்டு வர சக 3 தானே. அப்ப 6 சமன் 2. ஆகவே இ சமன் ஆன்சர் 3. ஏயையும் பியையும் காண சொல்லியிருக்காங்க, கண்டுட்டு. சரியா, கண்டுட்டு. இப்ப சரியா இத சமன்பாடை எழுதுவாங்க பாருங்க. கடைசி எத்தனை சொல்றாங்க, இத சமன்பாடை எழுதுக. y சமன் ஏட பெருமானம் கண்ட -1/4 x வர்க்கம், வீட பெருமானம் கண்ட 3 x சக சீட பெருமானம் மேல அல்லது வளையிட பொதுவான சமன்பாடு ax வர்க்கம் சக bx சக c ஏனா a கண்ட அதை பெருகிட்ட b கண்ட அதை பெருகிட்ட c கண்ட அதை வளையிட சமன்பாடு. வளை ஒண்ணு கொடுத்துட்டு சமன்பாடு கேட்கலாம், அல்லது முதல் செஞ்ச கேள்விகள் மாறி சமன்பாடு கொடுத்துட்டு அதுல இருந்து வளை தொடர்பாகவும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாங்க ரெண்டுக்கும் தயாராக இருக்கோம். கடைசி சி பகுதியில் என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி, நேர்கோடு ஆர்ஜியின் சமன்பாட்டை எழுதுக. நேர்கோடு ஆர்ஜி, நேர்கோடு ஆர்ஜி ஒரு நேர்கோட்டு சமன்பாடு அன்னைக்கு நாங்க படித்தோம். இருந்தாலும் இந்த கேள்வி இருக்கனாலும் இருக்கு. ஆர்ஜியிட படித்திறன் என்மார் வையாள்கூறுகளோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆர்ட வையாள்கூறு 7, ஈட வையாள்கூறு 0. எக்ஸ் ஆள்கூறுகளோட வித்தியாசம் ஆர்ட எக்ஸ் ஆள்கூறு 0, ஈட எக்ஸ் ஆள்கூறு 14. அப்ப ஆன்சர் -12. படித்திறன் என்னன்னு வருது, -12. ஆர்ஜியிட சமன்பாடு கேட்டிருக்காங்க, படித்திறன். அடுத்து கவனிங்க, வெட்டு துண்டு. இந்த ஆர்ஜின்ற கோடு பாருங்க, வையச்சு 7ல தானே வெட்டுது. அப்ப வெட்டு துண்டு தனியா காண தேவை, அது நேரா போட்டு கவனிங்க. சமன்பாடு வை -12 சரியா, அதுதான் ஆர்ஜியிட சமன்பாடு. அடுத்து கவனிங்க, ஆர்ஜியிட நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. நான் நீளத்துக்குரிய சமன்பாடு அன்னைக்கு படிப்பிச்சேன், அதுல இருந்தும் செய்யலாம். அல்லது கவனிங்க இப்படி செய்யலாம். சரியா, இந்த முக்கோணிட இந்த பக்க நீளம் முதலாவது இந்த மேல உள்ள நீளம் தெரியும், அது உங்களுக்கு தெரியும் 7. அதே மாதிரி இந்த பக்க நீளம் 14. அப்ப பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா ஆர்ஜியிட நீளம் வந்திருந்தானே. ஆர்ஜி சமன் 7 வர்க்கம் சக 14. இத பாருங்க, வர்க்கம் நான் எழுதுறேன் 7 வர்க்கம். 14 வர்க்கத்தை நீங்க எழுதலாம் 7 வர்க்கம் தர 2 வர்க்கம். அப்ப ஆர்ஜி வர்க்கம் 7 வர்க்கத்தை பொது எடுத்தா 1 தர 2 வர்க்கத்துக்கு பதிலா 4. ஆர்ஜி சமன் இதுல வர்க்க மூலம் தானே, 1 4 கூட்டுங்க 5. 7 வர்க்கம் வெளியே வந்தா 7 வர்க்க மூலம் 7 வர்க்க மேல கொடுத்திருந்தாங்க. வர்க்க மூலம் 5க்கு ஆன்சர் கொடுத்திருந்தாங்க தானே. 2.2 அதையும் போடும், 2.2 அதையும் போடும். இப்ப பெருக்க ஆன்சர் 15.4 அலகு. இதோட விடக்கூடாது, ஏன் ஒரு அலகு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 0.5 தானே. அப்ப இப்ப இந்த 15.4 0.5 பெருக்கு, 15.4 0.5 பெருக்கு. பெருக்க ஆன்சர் 7.7 மீட்டர். ஆர்ஜியிட நீளம் 7.7 மீட்டர். அடுத்து கவனிங்க, மூணாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி, ஆர்ஜிக்கு எஃப்பிலிருந்து செங்குத்து வரையப்படும் கோடு வையச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறு. ஆர்ஜி இதுக்கு எஃப்ல இருந்து ஒரு செங்குத்தாக கோடு ஒன்று வரையும்.
இத்தனை எஃப்ல இருந்து செங்குத்தாக வரைகிற கோடு ஆர்ஜிக்கு இது வையச்சை வெட்டும் புள்ளியினால் அதுக்கு நீங்க எப்படி காண்றேன்னு சொல்லி அதை எப்படி காண்றேன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஆர்ஜியும் இந்த கோடும் செங்குத்தா இடைவெட்டுது என்ன? ஆர்ஜிட படித்திறன் கண்ணிய மைனஸ் அரை, இந்த கோட்டிட படித்திறன் தெரியாது, அதை என்ன கோடு மைனஸ் அரை அரை. இரண்டு நேர்கோடு செங்குத்தாக இடைவெட்டுனா அட படித்திறனை பெருக்கவார ஆன்சர் மைனஸ் ஒண்ணு தானே. அப்ப இதுல இருந்து அந்த செங்குத்தான நேர்கோட்டுல படித்திறனை சொல்லிடுவேன் 2 தானே. இந்த நேர்கோட்டுல படித்திறன் என்ன 2. இப்ப இத வெட்டு துண்டு தானே காணணும். அவங்களுக்கு தெரியும் y சமன் mx சக c என இதனை ஒரு நேர்கோட்டுல சமன்பாடு. அப்ப y சமன் 2x சக c. படித்திறன் 2 கண்டுட்டோமே 2x சக c. இப்ப இதை c கண்டுபிடிக்கணும் வேணா. அன்னைக்கு பார்த்தோம் இது ஒரு நேர்கோட்டுல வெட்டு துண்ட காண்றதுக்கு இந்த நேர்கோடு போற ஒரு புள்ளிய பிரதியில இல்ல தெரியுமே எஃப் கூட போகுதுன்னு தெரியுதானே. எஃப்ட ஆள்கூறு பாருங்க 12,7னா எஃப்ட ஆள்கூறு 12,7. அப்ப இந்த சமன்பாடுல அதை எஃப்ட ஆள்கூற கூடாது பிரதியிட்டு வைக்கு பயிலா 7 எக்ஸுக்கு பயிலா 12. அப்ப சி சமன் 7 சய 24, 7 இருந்து 24 கழி மைனஸ் 17. அவங்க கேட்ட இந்த கோடு வையச்ச எங்க இடைவெட்டம் -14 இடைவெட்டம் -14 இடைவெட்டம். ஒரு எஸ்ஏ கேள்வி வந்தா இப்படிதான் சரியா, நிறைய விஷயங்கள் கேட்டுக்கொண்டு போவாங்க சரியா. அதே நேரத்தில் நாங்க டைமுக்குள்ள அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதுடைய ஐடியா அடுத்தடுத்து வரணும். ஐடியா எப்படி வருமா நிறைய கேள்வி செய்யும், நிறைய கேள்வி செய்யதான் சரியா. உங்களுக்கு இப்ப எனக்கு ஐடியா ஓகே சரியா, நீங்க உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்ளணும். இப்படித்தான் இந்த கேள்வியை செய்யும்போது நிறைய கேள்வி செஞ்சு பழகணும். என்சிக்யூல 2 கேள்வி விடுபட்டிருக்கு, அதை பார்ப்போம். y சமன் -x வர்க்கம் சக bx சக இந்த இருப்படி சார்புட வரைவு பின்வருவனவற்றுள் x வர்க்கத்தில குணகம் மைனஸ். எக்ஸ் வர்க்கத்தில குணகம் மைனஸ்னா உங்களுக்கு தெரியும் அது உயர்வு வளை எதானே. எக்ஸ் வர்க்கத்தில குணகம் மைனஸ்னா அது உயர்வு வளை தானே. எங்களுக்கு இங்க உயர்வு வளைக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். எத்தனையாவது ஆன்சர் 2. அப்ப உள்ளையில பொருத்தமானது 2வது தான். உள்ளையில பொருத்தமானது 2வது. இப்படி ஒரு சமன்பாடு இருக்குன்னு வைங்க. y சமன் 2x வர்க்கம் சக 3x சக 2 இதுதான் சமன்பாடு. இதுல வளை என்னன்னு கேட்கிறான், இதுக்குரிய வளை எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க எம்சிக்யூனா அதுக்கேத்த மாதிரிதான் யோசிக்கணும். எக்ஸ் வர்க்கத்தில குணகம் பிளஸ் அப்ப இழிவு வளை இழிவு வளைனா எது முதலாவது சரி. இப்ப இழிவுல 2 ஆன்சர் இருக்குன்னு வைங்க. இந்த இப்படியும் ஒரு ஆன்சர் இருக்குன்னு வைங்க, இப்படியும் ஒரு வளை இருக்குன்னு வைங்க. இப்ப இந்த ஆன்சரா அல்லது முதலாவது ஆன்சரான்னு வந்தா வெட்டு துண்ட பாருங்க. வெட்டு துண்டு சக 2 தானே. பாருங்க இந்த முதலாவது ஆன்சர்ல வெட்டு துண்டு பிளஸ்ல இருக்கேன்னா நான் இப்ப வரைஞ்சையில வெட்டு துண்டு 0. என்னோட சமன்பாடு காட்டுது வெட்டு துண்டு சக 2 வரணும். அப்பையும் இந்த முதலாவது ஆன்சர் தான் போதும் சரியா. அடுத்து இங்க ஒரு வலையை கொடுத்துட்டு இந்த வலையில சமன்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த வலையில சமன்பாடு என்னன்னு கேட்கலாம். தெரியும் ஒரு வலையில சமன்பாடு y சமன் ax வர்க்கம் சக bx சக. அப்ப வலையில சமன்பாடு என்னன்னு கேட்டுட்டா நீங்க அதுல ABC 3ஐயும் கண்டுபிடிக்க. இது ஒரு எம்சிக்யூ கேள்வி. அப்ப எம்சிக்யூ மாதிரி அணுகணும். முதல் எஸ்ஏ கேள்வி தான் செஞ்சேன், ABC எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இது எம்சிக்யூ மாதிரி யோசிக்க. இப்ப என்ன சொல்லுங்க, தீக்குரிய ஆன்சர் 0 தானே. இந்த வலையில் வையச்சு எங்க வெட்டுது 0த்துல. அப்ப கட்டாயம் வெட்டு துண்டு 0ன்னு வரும்.
அப்ப 4வது 5வது ஆன்சர் வராது. ஏன் 4வது 5வது ஆன்சர் வராது? இந்த வெட்டு துண்டு பாருங்க 20ன்னு கொடுத்துட்டாங்க. வெட்டு துண்டு 0ன்னு வரணுமே. 4வது 5வது வராது. பாருங்க 1வதா 2வதா 3வதான்ற ஒரு சிக்கல். சரியா? அதுலயும் பாருங்க இது இழிவு வலை. ஏன்னா இழிவு வலை தானே. உங்களுக்கு இழிவு வலையாக இருந்தா எக்ஸ் வர்க்கத்துல குணகம் பிளஸ்ல தானே வரணும். 1வது ஆன்சர் எடுத்து பாருங்க. y சமன் 180 எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கத்துல குணகம் பிளஸ். 2வது ஆன்சர் எடுங்க. y சமன் y எழுவாய் மாத்தி அதை போடுறேன். எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 180. இதையும் எக்ஸ் வர்க்கத்துல குணகம் 1 கீழ் 180 தான் எக்ஸ் வர்க்கத்துல குணகம். அப்ப அங்கேயும் பிளஸ். 3வது ஆன்சர் பாருங்க. y சமன் -1 கீழ் 180 எக்ஸ் வர்க்கம். இங்க எக்ஸ் வர்க்கத்துல குணகம் மைனஸ். எக்ஸ் வர்க்கத்து குணகம் மைனஸ்னா அது இழிவு வலை இல்ல, அது உயர்வு வலை. அப்ப 3வது வராது. 3வது வராது. இப்ப பிரச்சனை 1வதா 2வதான்னு எங்களுக்கு ஊகிக்க முடியல. 1வதா 2வதானே கண்டுபிடிக்க முடியல தானே. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழினா இந்த ஆள்கூரை கொண்டு போயிட்டு பிரதி. உதாரணத்துக்கு பாருங்க. நான் இங்க நீல கலர்ல காட்டுறேன். ஆள்கூறு 60 20. ஏன்னா 1வது ஆன்சர்ல பிரதிடுவோம். 1வது ஆன்சர் y சமன் 180 எக்ஸ் வர்க்கம் தானே. எக்ஸுக்கு பதிலா 60 போடுங்க. யோசிச்சு பாருங்க. இதை பெருக்கக்குள்ள வைக்கு 20 வருமா? பெரிய ஒரு ஆன்சர் வருமே. இதை பெருக்கக்குள்ள. அதனால நான் இதை பெருக்கவே இல்லை. சரியா? நிச்சயமா 20 வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன் இந்த ஆள்கூறு சொல்லுது எக்ஸ் 60 போட்டா y 20 வரணும் அப்படின்னு அந்த ஆள்கூறு சொல்லுது. சரியா? அப்ப கவனிங்க. 2வதுல பண்ணிட்டு பாப்போம் சரியா வருதான்னு சொல்லி. y சமன் 1 கீழ் 180 எக்ஸ் வர்க்கம் தானே. எக்ஸுக்கு பதிலா போடுங்க 60. 60 தர 60. 0 0 எட்டுப்படுது. 6ஐயும் 18ஐயும் சுருக்க 3. 60 3ஆல பிரிங்க. வைக்கு என்ன ஆன்சர் வந்து முடியுது? 20ன்னு வந்து முடியுது தானே. அப்ப இந்த ஆள்கூற பிரதியிடக்குள்ள எங்களுக்கு சரியான ஆன்சர் எதுன்றதை அது காட்டுது. இல்லைங்களா? சரியான ஆன்சர் எதுன்றதை அது காட்டிடுச்சு. அப்ப இந்த கேள்விக்குரிய சரியான ஆன்சர் 2வது. 2வது தான் சரியான ஆன்சர். இவைதான் வலைகள் தொடர்பான விஷயம். சரியா? நான் பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி கேள்விகள் செய்யறதுன்னு போட்டிருக்கேன். இப்ப செஞ்ச கேள்வி வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி தான். இப்ப நீங்களும் பாஸ் பேப்பர்ல கேள்விகள் இருக்கு. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள பாஸ் பேப்பர்ல தான் வலைகள் கேள்வி இருக்கு. ஏன்னா சிலபஸ் மாத்தின பிறகுதான் வலைகள் கொண்டு வந்தாங்க. அப்ப 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு வலைகள் கேள்வி இருக்கு. அதுல கொஞ்சம் எடுத்து எஸ்ஏலையும் இருக்கு, எம்சிக்யூல இருக்கு. செஞ்சு பாருங்க. மாடல் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்து பாருங்க. இதை வச்சுக்கொண்டு நிறைய கேள்விகள் செய்யுங்க. ஸ்பெஷலா ஆன்சரோட ஏதாவது கேள்விகள் கிடைச்சா அதை செய்து பார்த்து நீங்களே திருத்திக் கொள்ளுங்க. சரிப்பில பாருங்க. அதுல எதுவும் பிரச்சனை வந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகே, சரி. அப்ப இது வலைகள் இப்ப முடிக்கிற. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல புதிய ஒரு பாடத்துல சந்திப்போம். ஓகே, பாய், குட் நைட்.